வேற வேலையே கிடையாது. இதெல்லாம் இங்க கொண்டாந்து மாட்டிண்டு. ஐயோ அதையே தூக்கி போட்டேன். ஐயோ எதுக்குடா? திஷ்டி பரிகார மாதிரி. அது திஷ்டி பரிகாரம் இல்ல, ஆவி பரிகாரம். அதையே தூக்கி போட்டேன். எங்க? அங்கதான் எங்கே போட தேடி எடு. வர வர குமுதத்தோட தருவா. வாங்கி மாமி, நான் உள்ளார போறதுக்கு நல்ல வழி பண்ணு. அங்கே இருக்க நீ ஆத்தக்காரர் உயிரோட இருக்கும் போதே எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா. ஆனா நீயோ செத்து போன ஆம்படியான மனசுல நினைச்சுட்டு நாங்களாம் சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே. நோக்கு எவ்வளவு பெரிய மனசுடி. பெரிய மனசா? அடி பாவி, ஒரு துண்டு ஜாக்கெட் பிட்டுக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற. இத பாருங்க, ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அம்மா அம்மா அம்மா. என்னம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம். பசுபதியோட பூர்வீக சொத்து ஊர்ல இருக்கோ இல்லையோ அதை கேப்சர் பண்றதுக்கு கேஸ் போட முடிவு பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் நான் தான் எடுக்க போறேன். அப்படியா? நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்க கேஸ் போட சொல்றது அழகனாச்சியார் பேர்ல. யார் அவங்க? 1000 ஏக்கர் நிலத்தை 5000 ஏக்கர் ஆக்கி 4 போக நஞ்ச பஞ்சியோட யானை கட்டி போராடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல கேஸ் போட சொல்றீங்க. பாத்துக்குங்க. இது பாருங்க சார், சந்தேகம் சாட்சிக்கு இருக்கலாம், வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது. நல்லா சொன்னமா. இந்த பாருங்க வக்கீல் சார், கேஸ் கொடுத்தது நாங்க, பீஸ் கொடுக்க போறது நாங்க, வாதாட போறது மட்டும்தான் நீங்க. அது எங்களுக்காக, நாச்சியம்மாவுக்காக இல்ல. இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க. ஆனது ஆகட்டும். குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க, ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். ஒத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார், வள்ளல், அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள். அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நோட்டீஸ் கண்ட 15 நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓடி போனவன் தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான். அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி. அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும்? கூட கிழிச்சு போட்டுறேன். இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும்? எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும். நீங்க எல்லாத்தையும் மறந்திருக்கலாம். என்னால இன்னும் அதை மறக்க முடியல. அவனை என் வயிற்றுல சுமந்த பிள்ளையாத்தான் நினைச்சேன். தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி? நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சும். இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நினைப்பு அழியாது. பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம அவரை நெருப்புல தள்ளிட்டு ஓடினானே, அவர் கத்துனதும் கதர்னதும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இப்படிப்பட்டவனுக்கா என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க? அழகு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது. அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் மட்டும் இப்படி ஒரு சத்தியம் கேட்கிறேன். அப்போ ஏன் எதிர்காலம்? உன் எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன். இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான். சத்தியமிட கூட. இந்த
ஐயா ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா முழுகாம இருக்காங்க. அவ சொன்னது உண்மையா? கேட்கிறேன் இல்லையா, சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே. உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு. அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன். சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே, அந்த சத்தியம் எல்லாம் எங்க போச்சு? உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் இது எங்கிட்ட மூடி மறைச்சிருப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுதான் தாலி கட்டிட்டியே, இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டல? உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில் நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையாக்கிடல நினைச்சா இல்ல? முதல்ல என்ன சொல்லலாம்? எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட அருமை தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீலாத்த பிச்சைக்காரன் நாய் நீ உனக்கு இப்படி தராது இருந்து. நிறுத்துங்க. பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. பொதுவான சத்தியங்கிறது வேற, அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது, காப்பாத்திடலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேரும். அது காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். நீங்க அதை காப்பாத்துறீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க புள்ளைய நடுத்தருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேன்னா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, அது மீறினது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வயிற்றுல வளர்ந்த கருவை கூட அழிச்சு, யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை எடுத்துட்டான். எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவையும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன். நான் நினைச்சது 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. இனி அவனை விட மாட்டேன். அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அண்ணாமலை, இந்த வயசுலயும் உன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா. அங்க செத்தாலும் உனக்கு சென்டிமெண்ட் போகாத. இருபத்தி 2 வருஷம் என் புருஷனை கொண்ட உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன். பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்தது தானே. என்னங்கடாது அண்ணாமலை? கூப்பிட்டீங்களா? யோ, நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டே அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய், கீழே போடு. எது? சட்டையத்தான். ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை நான் கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க.
பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ.